Taste the Daily. பாலியல் தொல்லை கொடுத்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நன்னிலம் அரசு கலைக்கல்லூரியில் பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு கல்லூரி முதல்வர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நன்னிலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தும் 45 நாட்களுக்கு பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மன உளைச்சலில் இருந்த பெண் கௌரவ விரிவுரையாளர் கல்லூரியிலேயே தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் கல்லூரி முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை குற்றவாளிகளின் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. FL2 தனியார் பார்களுக்கான கமிஷன் தொகை திண்டுக்கல்லில் வைத்து கைமாற உள்ளதாக வாட்ஸ்அப் ஆடியோ வழியே கசிந்த நிலையில் இடமாற்றும் தேதி மாற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாகிற்கு இணையாக FL2 தனியார் மதுபான பார்கள் செயல்பட்டு வருகின்றன. இதற்கு 20% கமிஷனாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவாளரான கரூர் கார்த்தியிடம் 14.5 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை சோதனைக்கு முன் கைமாறியதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 6% கமிஷன் தொகையை ஜூலை 5ஆம் தேதி திண்டுக்கல்லுக்கு வந்து ஒப்படைக்கும்படி வாட்ஸ்அப் ஆடியோ சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த ஆடியோ வெளியே கசிந்த நிலையில் கமிஷன் தொகையை வேறு தேதியில் கரூருக்கு வந்து கொடுக்கும்படி ரகசிய தகவல் அனுப்பப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் கமிஷன் கொடுக்காத பார்களுக்கு சம்பந்தப்பட்ட மது வகைகளை வழங்க வேண்டாம் என்று மது ஆலை மேலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த நமது FL2 சங்கத்தில் உள்ள அனைவரும் மாவட்ட பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு இதனுடைய விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பில் எதுவும் வேண்டாம். நான் திண்டுக்கல்லில் தான் இருக்கிறேன். வரவுகளை என்னிடம் தொடர்பு கொள்பவர்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன்.